கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த ஒரு நாள் மாநாட்டின் இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு பகுதிக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 4 அன்பின் தேவனே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அதை தொடர்ந்து இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்ப ஜெபமாக நம்முடைய அன்பு சகோதரர் ஸ்டீபன் நம்முடைய ஜெபத்தில் நம்மை வழிநடத்துவார்கள்.
கைவிடாமல் காப்பிதினமே கனமும் சத்தியமும் காத்திடுவி அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே அன்பில் என்னை நடத்திடுவி நல்ல பங்கினை நான் அடைந்தே வழியாக நல்கியனதுடலும் தருவே சிலுவையல்லாமல் ரட்சிப்பு இல்லை அறிந்தேனே இந்த வாழ்வில் சிலுவையல்லாமல் ரட்சிப்பு இல்லை அறிந்தேனே எந்த ஆசையாவும் அறிந்தேன் உந்தன் பரிசில் பங்கடைவே எந்த ஆசையாவும் மறைந்தேன் உந்தன் பரிசில் பங்கடைவே அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே அன்பில் என்னை நடத்திடுவே நல்ல பங்கினை நான் அடைந்தே வழியாக நல்கியனதுடலும் தருவே ஜீவனை நோக்கி ஏக சிந்தையாய் ஓடுகின்றேன் எந்த ஜீவனை நோக்கி ஏக சிந்தையாய் ஓடுகின்றேன் இந்த உலகின் நாஸ்தி குப்பை எந்த கிறிஸ்தன் வாழ்வாகும் இந்த உலகின் நாஸ்தி குப்பை எந்த கிறிஸ்தன் வாழ்வாகும் அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே அன்பில் என்னை நடத்திடுவே நல்ல பங்கினை நான் அடைந்தே வழியாக நல்கியனதுடலும் தருவே. அன்பின் பரலோக தகப்பனே, வேறிடத்திலே 1000 நாள் வாழ்வதை பார்த்திலும் ஒரு பிரகாரங்களிலே ஒரு நாள் மேலாது என்று சொன்னது போல, கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக தந்த கிருபைகளுக்காக நன்றி. வேதத்தின் ரகசியங்களையும் சத்தியங்களையும் எங்கும் கிடைக்காத அந்த மேலான வார்த்தைகளை சீசர்களுக்கு சொல்லப்பட்டது போல ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்ற சொன்ன வார்த்தையின்படியாக ரகசியங்களையும் நல்ல தந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக தந்த கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் கேட்க போகிற சத்தியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்தி நடந்து கொள்ளும்படியாக எங்கள் கிருபை வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாள் மாநாட்டின் 2வது செஷனிலே நாம் தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், கவனமுள்ள விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை
கவனமுள்ள விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்கும்படி சகோதரர் சத்யராஜ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே தெரிந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. சகோதர அறிவித்த வண்ணமாக நம்ம பார்க்க போகிற 2வது பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கவனமுள்ள விழிப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை. கவனமுள்ள விழிப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா? யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது தேவ சித்தம் செய்வதற்காக. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கவனமாகவும் விழிப்பாகவும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த வாழ்க்கைக்கு ஒரு சில கோட்பாடுகளை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்க்க போறோம். அதை பார்த்து அப்படியாக தான் நம்ம கவனமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, விழிப்பா இந்த ஒரு அடைப்புல நம்ம இருக்கிறோமா அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மை நாமே நிதானிக்கிற வகையில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதுக்கு ஆதார வசனமாக நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இங்க நம்ம வசனம் பார்க்குறோம், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல என்ன பண்ண வேண்டாம், நடக்காம எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஞானம் உள்ளவர்களை போல நடக்கணும் மாத்திரம் சொல்ல, எப்படி நடக்கணுமா, கவனமா என்ன பண்ணுமா நடக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால காலத்தை என்ன பண்ணுமா. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த ஒரு காலத்துல நாம எப்படியா விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும்ன்றது நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கிறவங்களா என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருக்கணும். ஸோ அப்படியா பார்க்கும்போது நம்ம வாழ்ற ஒரு காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொல்லாத காலம். அப்பவே பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கிறாரு, அதுவும் நம்ம இந்த எண்ட் டைம்ல உண்மையாலுமே அது சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு காலப்பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு காலப்பகுதியில் தான். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு இடுக்கமான வாசல், குறுகலான ஒரு வழி. அப்போ இந்த வழியில என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அநேக உபத்திரவங்கள் என்ன பண்ணுது இருக்குது. அடுத்து நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய படுகுழிகள் இருக்குங்களாம். படுகுழி அப்படின்னா ஒரு வேலை தெரியாம கவனம் இல்லாம போய் அதுல விழுந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது திரும்ப. ஸோ அந்த அளவுக்கு நிறைய படுகுழிகள் இருக்குது. அதே வகையில நிறைய தீமைகள் வஞ்சனைகள் நம்மளை சுத்தி என்ன பண்ணுது நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கு எதிராகவும் தாக்குதல் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவேளை கவனமா இல்லை அப்படின்னா, விதிப்பா இல்லைன்னா என்னாகும், இந்த படுகொடிகளுக்குள்ளயும் சாத்தானுடைய வஞ்சனைக்குள்ள என்ன பண்ண முடியும், விழுந்து போக முடியும். என்ன நோக்கத்துக்காக தேவன் நம்மளை அழைச்சாரோ அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது, நிறைவேறாது. அப்ப நிறைவேறணும் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான ஒரு சில உதவி புரியும் கோட்பாடுகள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்முடைய சகோதரர் ரீப்ரிண்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடம் ரொம்ப எளிமையான பாடம். ஒன்றும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்டா நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சாதாரணமாக தெரியும், ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அப்பனா கவனமா விழிப்பா இந்த அழைப்புல இருக்கிறோம் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணுமா? என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது ஒரு பாயிண்ட் படிக்கலாம் சிஸ்டர். ஒவ்வொருவனும் தன் தன் காரியத்தை கவனிப்பதாக மனதில் முடிவெடுப்பானாக. அப்ப கவனமா விழிப்பா நம்ம வாழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அது எந்த ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற தேவன் என்ன அழைச்சிருக்கிறாருன்னா, அதுவும் கிறிஸ்துவுடைய சரீரத்துல ஒரு அங்கமா நம்மளை என்னை வச்சிருக்கிறார் அப்படின்னா, நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்றதை முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அப்பனா நம்முடைய கிரியைகள், நம்முடைய கைகளின் கிரியைகள், நம்முடைய நேரங்கள், அடுத்த சகோதரர் முக்கியமானது மூன்றாவது ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாய், இது எல்லாமே தேவனுடைய ஊழியம். அதே வகையில நம்முடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பை நிறைவேற்ற வகையில பிஸியா இருக்கிறோமா என்ன பண்ணுமா செக் பண்ணிக்கணுமா. அப்படியே செக் பண்ணும்போது உண்மையாலுமே நம்முடைய நேரங்களாகட்டும், நம்முடைய கிரியைகளாகட்டும், நம்முடைய பேச்சுகளாகட்டும், இது தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சாரோ அதை நான் ரொம்ப சீரியஸா என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஏற்ற வகையில வாழ்றேன் அப்படின்றத இதுதான் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உறுதிப்படுத்துகிறதா இருக்கும். ஸோ அதனால என்ன ஒரு விஷயத்தை நம்ம முதலாவது கவனமா வாழ்வதற்கு, அப்படி விழிப்பா இருக்கிறதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய வேலையை நாம சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்ற நம்ம என்ன பண்ணோம் செக் பண்ணோம். ஒருவேளை ஒரு சில சூழ்நிலைகள்ல இந்த வார்த்தைகளை சொல்வதை நம்ம கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மைண்ட் யுவர் எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்துல நம்மளா போய் சம்பந்தப்படுத்திக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பயன்படுத்துவாங்க. அப்பனா நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற நம்ம என்ன பண்ணோம் யோசிக்கணும். அப்ப நம்முடைய வேலை வரும்போது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடுத்து நம்ம குடும்பமா தேவனுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை, அடுத்து நாம ஏறெடுக்கக்கூடிய ஊழியங்கள், இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும். ஒருவேளை இந்த ஒரு விஷயத்துல ஒருத்தவங்க பிஸியா இல்லை அப்படின்னா, தேவன் அவருடைய திட்டத்தில் நம்மளை பயன்படுத்துறதுக்காக அந்த திட்டத்தில் ஒரு கருவியா நம்ம பயன்படல அப்படின்னா, இதில் நம்ம பிஸியா இல்லை அப்படின்னா வேற ஒரு விஷயத்துல பிஸி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. சோ இங்க நம்ம அநேகர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது ஒரு கேடர்ல இருக்கு இல்லைங்களா, கொலை, அதுக்கப்புறம் திருடுறது, பொல்லாங்கு செய்யறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதெல்லாம் கவனமா இருப்போம். அதெல்லாம் பெரிய பெரிய தப்பு, உண்மையா நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு கவனமா இருப்போம். ஆனா அந்த அந்நிய காரியில் தலையிட்டு கொண்டவனாவது அப்படின்னா, நான் என் வேலை உண்டுன்னு இல்லாம மற்றவருடைய காரியங்கள்ல, அதாவது தேவையில்லாம மூக்க நுழைக்கிறதுன்னு இல்லையா, அந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் என்ன நோக்கத்துக்காக என்ன அழைச்சாரோ அந்த வேலையை செய்யாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத விஷயத்துல என்ன பண்றேன். அப்பனா இப்போ அந்நிய காரியத்தை தலையிறதுனால என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன ஆகும் அப்படின்னா, முதலாவது நாம மத்தவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறோம், அதோட மட்டும் இந்த காரியம் நின்றாது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சமாதானம் என்ன பண்ணப்படும், கெட்டு போகும். நல்ல விஷயமே கூட ஒருவேளை அவங்கெல்லாம் கேட்டு நம்ம போய் அவங்களுடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு முயற்சி எடுக்காம இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில இல்ல அவங்களுக்கு தேவைப்படாத சூழ்நிலையில நல்ல விஷயங்கள் கூட என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய காரியமா இருக்கும். நல்லதுதான் பிரதர் செய்ய போனேன், கடைசியில் எப்படி என்ன ஆச்சு, ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னா, இந்த அந்நிய காரியத்துல தலையிடுவது அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எப்படி இருக்கிறேன் இந்த அழைப்பு கட்ட அழைப்புல அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்
பார்க்கறவங்களா இருக்கணும். ஒருவேளை அந்நிய காரியத்துல தலையிடுறோம் அப்படின்னா அதனால கண்டிப்பா பாடுகள் என்ன பண்ணும், வரும். நம்முடைய சமாதானம் கெட்டு போகும். அடுத்து இந்த ஒரு அழைப்புல நாம எப்படியா ஓடணும் அப்படின்றத விட்டுட்டு மத்தவங்களை எப்படி ஓட வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்போம், முயற்சி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இது நம்முடைய வாழ்க்கைக்கே என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனையா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது முடியறதா இருக்கும். ஸோ அதனால நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறாருன்னா ஃபர்ஸ்ட் கவனமா விழிப்பா வாழ்வதற்கு உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பாருங்க. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும், அவன் புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கவனமாகவும் விழிப்பாகவும் இந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு படிக்கலாம் சிஸ்டர். நாம் நம்மிடத்திலும் நம்முடைய பலவீனத்திலும் பொறுமையாய் இருப்பதை காட்டிலும் மற்றவரிடத்திலும் அவர்களுடைய குற்றங்குறைகளை காணும் போதும் மிகுந்த பொறுமையுடன் காணப்பட வேண்டும். இது ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம நம்முடைய பலவீனத்திலையும் நம்முடைய குறைகள்லையும் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பொறுமையா இருக்கிறோம். அதுவும் பொறுமை இல்ல, நீடிய பொறுமையா என்ன பண்றோம், தேவனே நான் அபூரணன், நான் குறைவுள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இத எனக்கு மன்னிங்க அப்படின்னு ரொம்ப இரக்கம் என்ன பண்றோம், நமக்கு கேட்கிறோம். அதே ஒரு விஷயத்த என்ன பண்ணி ஆகணுமா, மற்றவர்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் காணும் போது என்ன பண்ணுமா, அப்படி பார்க்கும்போது தான் இந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையில, அது எங்க காணாம போகும்னே தெரியாது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கும்போது ரொம்ப நீடிய பொறுமையா என்ன பண்ணுவோம், இருப்போம். குறைகள் குற்றங்கள் இருக்கும்போது. அதே மத்தவங்க வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்றாரு, யோசிக்க சொல்றாரு. நம்ம கிட்ட குறைகள் பலவீனம் இருக்குது. நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம், அபூர்ணரா இருக்கிறோம், குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்படி அபூர்ணரா குறைவுள்ளவங்களா இருக்கிற நாம நம்மள மாதிரியே அபூர்ணத்திலையும் குறைவுகள் இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா என்ன இருக்கும், குறைவுகள் இருக்கும். அப்ப நாம குறைகள் இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன்கிட்ட மன்னிப்பையும் இரக்கத்தையும் எதிர்பார்க்கிற மாதிரி இதை மத்தவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு மத்தவங்க கிட்ட செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும், மிகுந்த பொறுமை உள்ளவங்களும் என்ன பண்ணுமா, இருக்கணுமா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் அது புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது, அண்ட சராசரத்துல அதே வகையில் இந்த மனுக்குலத்துல எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமுடைய சந்ததிகள் எல்லாம் அபூர்ணர்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அதுவும் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மனசளவுலையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது குறைவுள்ளவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஒழுக்க ரீதியாகவும் என்ன பண்றாங்க, குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்க. சரீர பிரகாரமும் என்ன பண்றாங்க. இது எல்லாத்திலையும் அபூர்ணங்கள் குறைவுகள் இருக்குது. இந்த குறைவுகளை நான் குறைகளாவே பார்க்கறேன்னா அதை பார்க்கும்போது எனக்கு கோபம் இல்ல, அவங்க தப்பு பண்றாங்க இல்ல நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற வகையில நான் தூண்டப்படுறேன்னா, இல்ல அறியாமையில செய்யறாங்க, பலகீனம் குறைவுகள் அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்குதா. அப்பனா விழிப்பா இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம். அப்ப யார் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு இரக்கம் காமிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன கிடைக்குமா, இரக்கம் கிடைக்கும். சோ அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க அவர்களுக்கு மன்னியாமல் இருந்தால் என்ன பண்ண மாட்டார், பரமபிதாவும் மன்னிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. நீங்க மன்னிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய குறைவுகள் என்ன பண்ணப்படுமா. அப்ப இந்த பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இதை செஞ்சீங்களா இது உங்களுக்கு செய்யப்படும். அப்பனா மற்றவருடைய குறைகளை எப்ப நம்ம மன்னிக்க பழகிறோமோ அப்ப நம்முடைய குறைகள் என்ன பண்ணப்படும். ஒருவேளை மன்னிக்கல அப்படின்னா ஒருவேளை இப்படிப்பட்ட குறைகள் இப்படிப்பட்ட பாவங்கள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு என்ன பண்ணல தெரியல. எந்த அளவுக்கு நாம இரக்கமுள்ளவங்களா மற்றவங்களை மன்னிக்கிற குணமுடையவர்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் கிட்ட இருந்தும் இரக்கத்தையும் மன்னிப்பு என்ன பண்ணிக்கலாம்,
வாங்கிக்கலாம். அதுக்காகவே பேசப்பட்ட ஒரு ஊமை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 10,000 தாலந்து 100 தாலந்து. அப்ப 10,000 தாலந்து அப்படின்னு சொல்லும்போது 10,000 ரூபாய் கடன் வாங்கினவன என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய எஜமான் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஆனா இந்த 10,000 மன்னிப்பு வாங்கினவங்கிட்ட என்ன பண்ணிட்டா அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபாய் கடன் வாங்கினவங்கிட்ட என்ன பண்ணல அவரு? இரக்கம் காமிக்கல. அவருக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அப்பனா நாம புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்கள் நமக்கு செய்யற தீமைகள், நமக்கு விரோதமா செய்யப்படுற காரியங்கள், அது எவ்வளவுதான் அது 100 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு தான். ஆனா நாம தேவனுக்கு செய்யறது, செஞ்சது, செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கூட என்ன பண்ணலாம்? சரி கம்மியா இருக்கும். செஞ்சது பழசு. அப்பனா 10,000 ரூபாய்க்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? அந்த அளவுக்கு மன்னிச்சாரு. 100 ரூபாய் இறக்கும் அப்படின்ற ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியல. அப்பனா விழிப்பா இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, சரியா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளை செய்யறவங்களா இருப்போம். ஸோ அப்படியா பார்க்கும்போது மற்ற இடத்துல பலகீனங்கள், அபூரணங்கள் வெளிப்படும் போது நாம இரக்கத்தையும் பரிவுடனும் பார்க்கக்கூடிய அந்த பார்வை உண்டாகுது அப்படின்னா, இந்த அழைப்புல நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது கவனமா என்ன பண்றோம்? இருக்கிறோம். அப்படின்னா நியாயம் தீர்ப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இரக்கம் காமிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இரக்கம். அப்பனா நியாயம் தீர்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ? இயேசு கிறிஸ்துவோட அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து ஒட்டுமொத்த உலகத்தை என்ன பண்ண போறோம்? நியாயம் தீர்ப்பு செய்ய போறோம். ஆனா இப்போ என்ன ஒரு வாய்ப்பாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இரக்கம் காமிக்கிறதுக்கு தான். அப்ப இந்த இரக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்குதுன்றது என்ன பண்ணணும்? நாம யோசிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அடுத்தது மூன்றாவது ஒரு காரியம், இந்த கவனமுள்ள வாழ்க்கை, விழிப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு மூன்றாவது ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார் இந்த மூன்றாவது பாயிண்ட். முற்கோபியாகவும் எளிதில் சினம் கொள்ளுகிறவர்களாயும் இராதேயுங்கள். எப்படியா இருக்கக்கூடாதுங்களா? இந்த கவனமுள்ள விழிப்பான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்கக்கூடாதுங்களா? முற்கோபியாகவும் எளிதில் முற்கோபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு எடுத்தாலும் கோபம். அது எப்படிப்பட்ட கோபம் தெரியுங்களா? அப்படியே கண்ணில் என்ன பண்ணும்? ரத்த நாளங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது வெளியே என்ன பண்ணும் தெரியும். அந்த அளவுக்கு கண் சவக்கிற மாதிரி கோபம். கை கால்லாம் கூட என்ன பண்ணும் ஒரு சிலருக்கு நடுக்கும். அந்த பதட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கோவப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா காதுல புகை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த படத்துல பாக்குற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு முக்கோபியாகவும் எளிதில் சினம் கொள்ளுகிறவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு எடுத்தாலும் கோபம். அப்படிப்பட்டவங்களா இருந்தோம் அப்படின்னா இந்த அழைப்புல நம்ம கவனமா இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இந்த அன்பு அப்படின்ற கேரக்டர்ல நம்ம நல்லா வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா அன்பு என்ன பண்ணாது? சினம் அடையாது. இப்ப சினம் அடையாது அப்படின்னா கோபத்திலே ரெண்டு வகையான கோபம் இருக்கு. ஒன்னு நீதியான கோபம், இன்னொன்னு அநீதியான கோபம் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீதியான கோபம் அப்படின்றது தேவன் படுற கோபம். அதே மாதிரி நம்ம படுறோம் அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது அப்படின்றது நான் நீதிக்காக என்ன பண்றேன் கோவப்படுறேன் அப்படின்னம்னா நாமளே என்ன பண்ணுவோம்? ஏமாற்றுகிறவர்களாகவும் வஞ்சிக்கிறவங்களாகவும் இருப்போம். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு எடுத்தாலும் விசுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது? கோபப்பட கூடாது. அப்ப விழிப்பா வாழ்றோம் அப்படின்னா இந்த நம்முடைய கோபத்தை தூண்டக்கூடிய அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப தீமை நிறைந்த காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு தெரியுது. அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா ஆதாமுடைய அந்த பரிபூரணம் முற்றிலுமாக சிதைவடைந்து ஏதோ கொஞ்சம் நஞ்ச பூரணம் தான் என்ன பண்ணுது நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இரக்கமோ ஒரு பரிவும் அப்படின்ற ஒரு விஷயம் வராம எதுக்கெடுத்தாலும் நான் கோபம் தான் படுவேன் அப்படின்னா விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணல, வாழல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அன்பு என்ன பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா சகலத்தையும் தாங்குமா,
சகலத்தையும் சகிக்குமா? சகலத்தையும் என்ன பண்ணும்? நம்பும். எல்லாத்தையும் என்ன பண்ணும்? விசுவாசிக்கும். இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்னா, ஒருவேளை நாம ஒரு சில சூழ்நிலைகள்ல தவறா ஒரு பார்வை பார்க்கறோம்னு வச்சுக்கீங்களேன், உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள, இல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்படியா இல்லைன்னு என்ன பண்ணுவாரு? சொல்லும்போது இல்ல நீங்க சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணல, பூரணமா இல்ல. ஒருவேளை ஏமாத்துறதுக்காக சொன்னாலும், இதுக்கு முன்னாடி சகோதர பாடத்துல சொன்னார் இல்லைங்களா, ஒருவேளை ஏமாத்துறதுக்காக சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்பி என்ன பண்ணுங்க. உண்மையான அன்பு எல்லாத்தையும் என்ன பண்ணும்? விசுவாசிக்கும், நம்பும், எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சகிக்கும். அதுவும் ஒரு உச்சகட்டத்துல சகோதரர் எப்படி போய் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட்லாம் படிக்கும்போது நம்மளே நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முற்கோபியாகவும் எளிதில் சினமடையவராகவும் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க அப்படின்னா, எந்த ஒரு நிலைமைக்கு உச்ச நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயத்தையும் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் படிக்கலாம் சிஸ்டர். கடுமையான குற்றங்கள் கூட ஆ. வேண்டுமென்றே செய்யப்படாதது போல கருதப்பட்டு ம். கோபத்தை தூண்டாதவாறு காத்துக்கொள்ளும். ஒருவேளை இந்த உண்மையான அன்பு நமக்குள்ள சரியா வளர்ந்துருக்கு அப்படின்னா, நமக்கு எதிராக கடுமையான குற்றங்கள் ஒருத்தர் செய்யறாருன்னா கூட எப்படி அவங்கள பார்ப்போம் தெரியுங்களா? எப்படி பார்ப்போம் தெரியுங்களா? அறியாமல் என்ன பண்றாரு பிரதர், சிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியாம என்ன பண்றாங்க, செய்யறாங்க அப்படின்னு பார்க்கிற அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ன பண்ணுமா, பக்குவப்பட்டு இருக்கணும். அப்பனா கடுமையான குற்றங்கள் கூட வேண்டுமென்றே செய்யப்படாததாக நம்ம என்ன பண்ணுமா, கருதப்பட்டு கோபத்தை தூண்டாதவாறு என்ன பண்ணுமா, காத்து கொள்ளணும். இதுக்கு ஆப்போசிட்டா எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, வேணும்ட்டே செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி நமக்கு விரோதமா செயல் பண்ணுன்றதை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில குறைவுகள் நம்மளை பாதிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கோம், இருந்திருக்கோம். நாம என்ன யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதர் அந்த சிஸ்டர் என்ன பண்றாங்க, வேணும்ட்டே தான் பிரதர் எனக்காக என்ன பண்றாங்க, எனக்குன்னே என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி இதை செய்யறாங்க. அடுத்து இந்த சகோதரன் என்ன பண்றாரு, பிளான் பண்ணி இப்படியே செய்யறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படியான யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அநேக சூழ்நிலைகள்ல. ஒருவேளை கடுமையா நம்மளை தாக்குற மாதிரி குற்றங்கள் நமக்கு விரோதமா செஞ்சாலும் அறியாமல செய்யறாங்க அப்படின்ற ஒரு பார்வை நம்ம என்ன பண்ணணுமா, வளர்த்துக்கணுமா. அப்ப அப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு நம்மளை ஊக்குவிக்கும் போது, நம்ம யோசிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ளாக நம்மளை காத்துக்கொள்ளணும். மாறாக தீமையினுடைய தாக்கங்கள், ஒருவேளை நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமை கூட எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க விழுந்து போன நிலைமையில இருக்கிறோம். இந்த அபூர்ணத்தினுடைய தன்மையில நம்ம எதை பார்த்தாலுமே அநேக சூழ்நிலைகள்ல தவறாதான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே அதான் வெளிப்படையான ஒரு விஷயத்தை வச்சு இவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்றோம் அப்படின்னா, பின்னாடி நிறைய டைம் வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் தேவன் என்ன பண்ணியிருப்பாரு, காமிச்சிருப்பாரு. கரெக்டுங்களா? ஃபீல் பண்ணியிருக்கிறோமா? அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையான ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதே தெரியாம என்ன பண்ணுவோம், நிறைய சூழ்நிலைகள்ல நாம தவறான புரிந்துகொள்தல் வச்சிருப்போம். ஆனா அது எல்லாமே அவங்களுடைய உண்மையான கேரக்டர் தேவன் காமிக்கும் போது நாம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, தெரியாம என்ன பண்ணிட்டோம், தப்பா என்ன பண்ணிட்டோம் அவங்கள யோசிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அநேக அபூர்ணங்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட குறைகள் இருக்குது. அந்த குறைகள் எல்லாம் குறைகளா பார்க்காம நாம எப்படிப்பட்டவங்களா பார்க்கறவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனும் கிறிஸ்துவும் எப்படி பார்க்கறாங்களோ அப்படி பார்க்கணும். அப்படின்னா தேவனும் கிறிஸ்துவும் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே ரொம்ப இன்ச்சு பை இன்ச்சா பார்த்துட்டு இருக்கிறாங்களா? அதாவது நில்லுன்னா நில்லு, ஒருவேளை கோட்டை தாண்டிட்ட அப்படின்னா அடுத்து உனக்கு என்னதான், செகண்ட் டெத் தான் அப்படின்னு பண்றாங்களா? அப்பன்னா நம்ம அர்ப்பணிச்சிருந்தாலும் தேவனுக்காக வாழ்வோன்னு சொல்லியிருந்தாலும் அநேக விஷயங்கள் தேவன் நம்ம கிட்ட பாக்குறதே இல்லை, தெரியுங்களா? உண்மையா இல்லைங்களா? அப்ப ஒரு சில விஷயத்த பாக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கே ஒரு பாதிப்பை நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்படுத்தி கொள்வோம், வழி விலகி போயிடுவோம். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த சிக்ஷை அப்படின்ற விஷயம் தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். அப்பனா தேவன் நம்ம கிட்ட பார்க்காமல் இருப்பதுக்கு நிறைய காரணம் என்ன பண்ணுது,
இருக்குது. ஆனா நம்ம கிட்ட அந்த குறைவு தான். அது நம்ம சரின்னு என்ன பண்ண வரல, சொல்ல வரல. So அப்படியா பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை கோபம் அபூர்ணங்களையும் அநீதிகளையும் பார்க்கும்போது வருதா, வந்தாலும் அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பாவம் செய்யற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூண்டக்கூடாது. என்ன பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக என்ன பண்ணும் உங்களுடைய எரிச்சல் தனியே கடவுது அப்படின்னா, அப்பனா ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி நான் கோவப்பட்டேன் பிரதர், அது நீதியான கோபம் அநீதியான கோபம் அப்படின்ற அந்த கேட்டகரியில அப்புறம் பார்க்கலாம். பட் பட்டுட்டா என்ன பண்ணலாம், உடனே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தவறு அப்படின்றத நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம உணர்ந்து கொள்ளணும். அப்பனா எளிதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எந்த விஷயமும் நம்மளை கோவப்படுத்த என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்க கூடாது. சோ 3 காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். 4வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க. நீங்கள் தீமையாய் பேசப்பட்டால் உங்களை குற்றமற்றவர்களாக காண்பித்துக் கொள்ளத்தக்கதாக ம். வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீங்கள் விளக்கலாம். ம். ஆனால் இதற்கு மேலாக செய்வதை தவிர்த்து விடுங்கள். சோ இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உண்மையாலுமே இந்த வாழ்க்கையில உண்மையா வாழ்றதுக்கு நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு புது சிஷ்யா வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஒருவேளை நம்மளை பத்தி தீமையா பேசுறாங்க, நாம செய்யாத விஷயம், இல்ல நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, சோ அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சகோதரர் சொல்றாருன்னா, நீங்க குற்றமற்றவர்கள் அப்படின்றத என்ன பண்ணலாம், வெளிப்படையாகவோ மறைமுகமாகவும் என்ன பண்ணலாம், பிரதர் நான் என்ன பண்ணலாம் அந்த விஷயத்த செய்யல, சிஸ்டர் நான் என்ன பண்ணல அதை செய்யலன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கும் மேலாக நம்ம என்ன பண்ண வேண்டாம், வேற ஏதாவது செய்யணும்னு என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்க வேண்டாம். அதை நீங்க என்ன பண்ணுங்க, தவிர்த்துங்க. ஒருத்தவங்க தீமையா பேசுறாங்க அப்படின்னா அடுத்து நம்முடைய மாம்சம் எப்படியாக செயல்படும் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ம். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். சோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை நமக்கு எதிராக தீமை ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா, தீமை பேசுறாங்க அப்படின்னா, நம்முடைய மாம்சம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பத்தி அடுத்து என்ன பண்ணும், தீமையா பேசணும். அவங்களுக்கு என்ன பண்ணும், தீமை செய்யணும். சோ அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது என்ன பண்ணணும், நம்ம ரியாக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் யோசிக்கும். ஆனா நம்முடைய புது சிருஷ்டி என்ன பண்ணும் தெரியுங்களா, ஒருவேளை இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் அமைதியாவே இருக்கிறது, என்ன வேணாலும் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளை பத்தி, அமைதியாவே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இல்ல தீமையா பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம செய்யாத ஒரு விஷயத்த, அதுக்கு அமைதியாவே இருக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை, எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை அமைதியா இருக்கணும்னு வச்சுக்கலாம், நீங்க என்ன நினைப்பீங்க என்னை பார்த்து, ஒருவேளை பிரதர் செஞ்சிருப்பாரு போல, அதனாலதான் என்ன பண்றாரு. அப்ப அமைதியா இருக்கிறதும் சரியில்லை, கரெக்டுங்களா? ஒருவேளை தப்பா நினைக்க தோணும். அடுத்தது இந்த தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக நானும் தீமை செய்வேன் அப்படின்னு முற்படுறதும் தப்பு. என்ன பண்ணா நல்லா இருக்கும், எது சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தீமையா பேசியிருக்கிறாங்களா இல்ல சொல்றாங்களா, நான் அப்படி இல்லை அப்படின்றத என்ன பண்ணலாம், நேரடியாவோ மறைமுகமாகவோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லிடலாம். மாறாக அதுக்கு எதிராக தீமை பேசுவதற்கோ தீமை செய்வதற்கோ என்ன பண்ண வேண்டாம், நம்மளை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம். ஒருவேளை நார்மலா சொல்லி என்ன பண்ணல நம்மள அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அது. ஏன்னா இந்த தீமை பேசுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, யாருக்கு அதிகமா இருக்கும் தெரியுங்களா, யாருக்கு எதிராக செய்யப்படும் அப்படின்னா, இந்த அழைப்புல யார் ஒருத்தவங்க உண்மையா இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி அநேக தீமைகள் அவங்க மேல பேசுறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுது, அதிகமா இருக்குது. அதுக்கான காரணம் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அவங்கள பத்தி உண்மையா இவங்க இந்த குற்றம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தானுக்கு கிடைக்காதுங்களாம். அதனால அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அவனுடைய வேலைக்காரங்களை வச்சு செய்யாத ஒரு விஷயத்த என்ன பண்ணோம், அதாவது ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் இல்ல செஞ்சிருப்போம், அதுல என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அவங்கள பத்தி தப்பா என்ன பண்ணலாம்,
காமிக்கலாம். இப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது சாத்தானும் அவனுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய வீக்கா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீமைகள் உண்மையா வாழ்றவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க பேசப்படும். சோ இந்த சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேக விதமா தீமையா பேசப்படுறதுக்கும் குற்றம் சாட்டப்படுறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தவறான புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேகமா இருக்கும். சோ அப்படியாக இந்த தவறான புரிந்து கொள்ளுதலை நம்ம சரியா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு போய் என்ன பண்ண வேண்டாம், முயற்சிகளை ஏறெடுக்க வேண்டாம். நம்ம அவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ண வேண்டாம். அமைதியா என்ன பண்ணுங்க, தீமை பேசுறாங்களா இல்ல நான் அப்படி இல்ல அப்படின்றத நீங்க நேரடியா மறைமுகமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை என்ன பண்ணலாம். ஒருவேளை தீமை பேசுறாங்க அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டே போயிட்டு நீங்க ப்ரூஃப் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கே நம்ம நேரம் என்ன பண்ணும் போகும். அதனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை தீமை பேசப்படுறோம், நமக்கு எதிராக அவதூறு நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சரி என்ன பண்ண வேண்டாம், செய்யாம நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவங்கன்றதை அறிஞ்சு என்ன பண்ணணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவரை பின்பற்றி வரவங்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்றாங்களா, யார் நாம பாக்கியவான்கள். அப்பன்னா அந்த பாக்கியவான்கள்ன்றத உணர்ந்து அவங்க என்ன பண்ணுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணுமா. சோ அடுத்து 5வது ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. சோ அது கவனமுள்ள வாழ்க்கை, விழிப்புள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு 5வது ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். தீமை பேசுதல், தூஷணங்கள் மற்றும் பழி பேச்சுக்கள் தேவனுடைய ஜனங்களிடம் காணப்படக்கூடாது, கண்டிப்பாக தடை பண்ணப்பட்டுள்ளது. சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 4வது பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா தீமையா நம்மளை பத்தி பேசும்போது என்ன பண்ணணும், நம்ம எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நாம என்ன பண்ணக்கூடாது, தீமை பேசுறதோ தூஷணம் பண்றதோ பழி பேச்சு மத்தவங்களை பத்தி என்ன பண்றது அவதூறு பண்றதோ தேவனுடைய ஜனங்களாக்கி நம்ம கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இது காணப்படாதபடிக்கு ஒருத்தர் தன்னை காத்து எந்த அளவுக்கு வாழ்றாங்களோ அந்த அளவுக்கு விழிப்பா என்ன பண்றாங்க, கண்டிப்பா தடை பண்ணப்பட்டுள்ள காரியங்கள் இருக்குது. அதுல என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தீமை பேசுறது, புறங்கூறுறது, அவதூறு செய்யறது. அதான் நம்ம வசனத்துல பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் நம்ம படிச்சோம் அப்படின்னா இப்ப 2ஆம் வசனத்துல சகல விதமான புறங்கூறுதலை நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளை விட்டு ஒழிக்கணுமா. சோ அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீமை பேசுறது. சோ இதுல சகோதர சொல்லுமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்கு வளர்ச்சி அடைஞ்சவங்க கூட ஒரு சில விஷயத்துல தவறுவாங்க. ஆனா அநேகர் மிஸ் ஆகிற விஷயம் என்ன தெரியுங்களா, மத்தவங்கள பத்தி தீமையா பேசுற ஒரு விஷயம். ஒருவேளை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா யாரால மத்தவங்கள பத்தி தீமையா பேச முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெறிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அதாவது இந்த தீமையா பேசுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எந்த விதமான ஒரு ரகசியத்தையும் அவங்க கிட்ட என்ன பண்ண முடியாது, மறைச்செல்லாம் வைக்க முடியாது. எதோ சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, அடுத்துட்ட இன்னொருத்தவங்க சொல்லனா அவங்களுக்கு என்ன வராது, தூக்கமே வராது. அப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்க்க, இந்த அவதூறு பண்றவங்க புறம் கூறுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீமை பேசுறவங்க இருப்பாங்க. ஆனா ஆவியில உண்மை இல்லவங்க தெரியுங்களா, ஒருவேளை அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, 3வது ஒரு ஆள் கிட்ட கொண்டு போகவே மாட்டாங்க. அப்படியா பார்க்கும்போது தீமை பேசுறது அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம அதிகமா படிச்சிருப்போம். இப்ப நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலை இருக்குது, இல்ல நமக்கு ஒருத்தவங்க தீமை பண்றாங்க, இல்ல நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா இந்த தீமை பேசாத அளவுக்கு, தீமையை கற்பனை பண்ணாத அளவுக்கு நம்மளை காத்துக்கொள்றதுக்கு அழகான ஒரு வழிமுறை என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிற. அந்த வழிமுறை யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்க இந்த தீமை பேசுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்ணுவாங்க, அதிகமா தங்களை உட்படுத்திக்குவாங்க.
அதுவும் அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தீமை பேசுற அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சிலந்தி வலை கட்டிக்கிட்டு உள்ள இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தீமை பேசுற குணத்தை ஒரு வலையாவே என்ன பண்ணிக்குவாங்களாம், ஒரு நெட்டாவே மாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அந்த வலைக்குள்ள இருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, வெளியே வந்தாலும் அவங்களால நிம்மதியா என்ன பண்ண முடியாது. அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த தீமையினுடைய வஞ்சனை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள உட்படுத்தி இருக்கோம், ஆட்கொண்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு சரியான வழி என்ன அப்படின்னா, நமக்கு எதிராக ஒருத்தன் குற்றம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல அவங்க கிட்ட மட்டும் பேசாம கூட இருக்கக்கூடிய சகோதரி கிட்ட இல்ல சகோதரன் கிட்ட, அடுத்து மூப்பர்கள் கிட்ட கூட என்ன பண்ணும் அந்த விஷயம் போயிடும். ஆனா சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போகவே போகாது. இதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா, தீமை பேசுறது. ஒருவேளை நம்மள காயப்படுத்துறாங்க அப்படின்றது அறியாமையில் கூட அவங்க என்ன பண்ணலாம் செஞ்சிருக்கலாம். நேர்ல ஒன் டு ஒன்னா நம்ம போய் பேசும்போது என்ன பண்ணிருக்கலாம், சிஸ்டர் நான் அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணல செய்யல பேசல அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்டே ஒப்புரவாயிடலாம். அதை சொல்லாம எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கடைசியா அவங்களுக்கு என்ன பண்ணாது கடைசி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இதுதான் தீமை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்து 2 பேர் என்ன பண்ணலாம், ஒருவேளை செவி கொடுக்கலாம்னா 2 பேர், அதுக்கப்புறம் சபைக்கு. அப்பனா இந்த உல்டாவா அப்படியே கையாளுறோம் அப்படின்னா, முதல்ல சபையார் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன பண்றோம் அப்படியே மாத்தி செய்யறோம். அப்படின்னா இந்த தீமை பேசுதல், புறம் கூறுதல், இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தடை பண்ணப்பட்டதா இருக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 to 1 என்ன பண்ணணும், நம்ம பேசணும். ஒருவேளை அதுக்கு செவி கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 பேரை கூப்பிட்டு போகலாம். இல்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்காம நம்மளாவே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும், அது உண்மையான காரியமாக இருந்தாலுமே அது தீமை பேசுறது அப்படின்னு நம்முடைய சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாங்க. அப்பனா இந்த புறம் கூறுறவங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, ரகசியங்களை தூற்றுகிறவங்களா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஓப்பனா என்ன பண்ணுவாங்க, ஆனா அவங்கள பத்தி மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, என்கிட்ட அந்த குறைன்னு சொல்லவே மாட்டாங்க. மற்றபடி எக்லீசியால ஃபர்ஸ்ட் சேர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி சேர் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்கிட்ட என்னென்ன குறை இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேசுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா, என்ன பண்ணிடாதீங்க அவங்களோட. ஸோ தூற்றிக்கொண்டு இருக்கிற ரகசியங்கள் என்ன பண்றா அப்படின்னு பார்க்க வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட நீங்க என்ன பண்ண வேண்டாம். அதனால ஒருவேளை அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சிருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, நம்ம ஏதோ அன்பு அவங்க கிட்ட காமிக்கல அப்படின்னு நினைச்சுப்பாங்கன்றதுனால, அதனால அவங்க என்ன பண்றான்னு பார்க்கும்போது என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன், அமைதியா கேட்பேன் பிரதர், நான் வேற எதுவும் பேச மாட்டேன், என்ன பண்ணுவேன் கேட்கிற வேலையை மட்டும்தான் செய்வேன். அப்படின்னா இந்த ஒரு காரியம் அவங்கள கரைப்படுத்துற மாத்திரம் இல்லாமல் நம்மளையும் அடுத்து என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த சகோதரன் அந்த சம்பந்தப்பட்ட சகோதரன் வேற ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா நாமளும் என்ன பண்ணுவோம், தவறா கற்பனை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் அடுத்து ஈவில் ஸ்பீக்கிங் என்ன பண்ணும், வெளியே வரும். ஸோ தீமையை முதல்ல கற்பனை செய்வோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், அது தீமை பேசுதலா வெளியே வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டிப்பா நம்ம கிட்ட தடை பண்ணப்பட்ட விஷயமா என்ன பண்ணுமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ 6வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சிஸ்டர். மிக பாதகமான வாதைகளிடமிருந்து ஒதுங்கி இருப்பது போல் ம். தேவனுடைய ஜனங்கள் பெருமையை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதாவது இந்த வாதை எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, எகிப்துல வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் இப்ப 7 வாதைகளை பத்தி நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்தும் விசேஷத்துல படிக்கிறோம். இப்ப இந்த வாதைகள்ல பார்த்து ஒருத்தவங்க எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கிறாங்களோ அதுல மாட்டிக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாதை இருக்குங்களாம், அதுவும் பாதகமான வாதை. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேளை அதுல சிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடும், அழிச்சிரும். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வாதை தான் என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது பெருமை அப்படின்ற ஒரு வாதை. இது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஒரு புது சிருஷ்டிக்கு. அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது எச்சரிக்கையா என்ன பண்ணுமா இருக்கணுமா. ஸோ ஏவன் யாருக்கு கிருபை கொடுப்பார் அப்படின்ற நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது
தேவன் யாருக்கு கிருபை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, தாழ்மை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கிருபை கொடுப்பாரு. பெருமை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? எதிர்த்து நிற்பார். அப்பன்னா இந்த அழைக்கப்பட்ட அழைப்புல வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் அநேகர் எப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கீழான நிலைமையில தான் இருக்கிறாங்க. சோ நம்ம இந்த அழைக்கப்பட்ட அழைப்பை பார்க்கும்போது, இந்த அழைப்புல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் ஒரு சிலர் இருக்கலாம், ஆனா அநேகர் இல்ல. வல்லவர்கள் அநேகர் இல்ல. பிரபுக்கள் அநேகர் இல்ல. அப்படின்னா ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்களும் வந்திருக்கிறாங்க அந்த அழைப்புல. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், ரசல் பிரதர் சொல்லலாங்களா? என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த அழைப்புல வந்திருக்கிறாங்க ஒரு சிலர் தான். ஆனா அநேகர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பைத்தியமானவங்க, பலவீனம் உள்ளவங்க, இழிவானவங்க, அற்பமாய் எண்ணப்பட்டவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க, இப்படிப்பட்டவங்க தான் அநேகர் என்ன பண்ணிருக்காராம் தேவன் இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்துட்டு தேவனுடைய ஆவியையும் அவருடைய வல்லமையும் வாங்கி பலம் அடைஞ்சிட்டு கடைசியில என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா? இந்த பெருமை அப்படின்ற குணம் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் யாரால தெரியுமா நடந்துச்சு? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நான் அப்படின்னு ஒரு வேலை யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த பெருமை அப்படின்ற ஒரு வியாதி நமக்கு இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மள அபாயத்துக்கு கொண்டு போகும். ஒரு அழிவுக்குள்ள என்ன பண்ணும்? நம்மள கொண்டு போகும். சரி, தேவன்கிட்ட வந்து தேவனே ஏன் இந்த மாதிரி பிரபுக்கள், ஞானிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, வல்லவர்கள்லாம் நிறைய பேர் உலகத்துல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்கெல்லாம் கூப்பிட்டு நல்லா என்ன பண்ணிருப்பாங்க? செஞ்சிருப்பாங்க இல்லையா? தேவன் எதிர்பார்க்கிற இந்த தாளந்து அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இருக்கு இல்லையா? அவங்களுக்கு செஞ்சிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி பலவீனமானவங்க, பைத்தியமானவங்க, இழிவானவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க, அற்பமானவங்க, ஏன் இப்படிப்பட்டவங்கள தேவனை அழைச்சிங்க அப்படின்னா, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல், ஆ. மாம்சமான எவனும் ம். தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன் தேவனே இப்படிப்பட்டவங்கள அழைப்பு கொண்டு வந்தீங்க? நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கலாம் இல்லையா? அநேக நேரத்துல பிரதர் உலகத்துல இருக்கவங்க கூட நல்லா இருக்கிறாங்க பிரதர், ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இவங்க காமிக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒன்னும் இந்த அழைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது ஏன் இப்படிப்பட்டவங்களாம் இங்க வந்தாங்க அப்படியெல்லாம் கூட நம்ம யோசிக்கிற வாய்ப்புகள் இருக்கு அநேகமா. தேவன் எதுக்காக அப்படிப்பட்டவங்களாம் அழைச்சிருக்காரு தெரியுங்களா? ஒருவேளை பைத்தியமா ஒருத்தர் வந்துட்டு, லிட்டரலாவே நிறைய அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஆனா தேவனும் சத்தியமும் அவருடைய வல்லமையும் பலம் உள்ளவங்களா, ஞானம் உள்ளவங்களா, இன்னும் தேவனுக்காக அவருடைய வல்லமையை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும் அநேக காரியங்களை வந்து செய்யறவங்களா அவங்க மாறும்போது உண்மையாலுமே அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இதுக்கெல்லாம் நான் எந்த வகையிலும் தகுதியுள்ளவன் அல்ல. இந்த ஒரு விஷயம் நடந்தது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஒரு மகிமைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லா யார் தான் காரணம்? தேவன் தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் தேவனை குறிச்சு என்ன பண்ணுவாங்களாம்? மகிமைப்படுவாங்களாம், மகிமைப்படுத்துவாங்க. அப்படின்னா இந்த பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே இருக்கக்கூடாது. என்னுடைய சுய பலத்தினால இதை செஞ்சேன் அப்படின்றதுக்காக யாரும் என்ன பண்ணல, ஞானிகளையும் வல்லவர்களையும் பிரபுக்களையும் இந்த அழைப்புகளை தேவன் என்ன பண்ணல, அழைக்கவில்லை. மாறாக குறைவுள்ளவங்களை தான் அழைச்சிருக்காரு. அப்படின்னா அந்த குறைவுள்ளவர்கள் நிறைவுள்ளவர்களா மாறுற ஒரு விஷயம் அது யார் மூலமா நடக்குது அப்படின்னா தேவன் மூலமா நடக்குது. அப்பனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் இந்த விஷயம் என்கிட்ட பெஸ்டா இருக்கு அப்படின்னா அது உண்மையாலுமே நம்ம அப்படியா பிறந்ததுனாலயா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சத்தியமும் அவருடைய வல்லமையும் நம்மளை இப்படியாக என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது. அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கையில தாழ்மை உள்ளவங்க என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். மாம்சமானவங்க யாரும் அவருக்கு முன்பாக நான் தான் இந்த அழைப்புல ஓடுவதற்கு என்னுடைய சுயபலம் காரணம் சொல்லக்கூடாதுன்னு என்ன பண்ணிருக்கிறாரு,
நம்மள மாதிரியான ஆட்களை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா அழைப்புக்குள்ள வந்துட்டு பெருமையா பேச்சு, பார்வை பெருமையான வேட்டி மேல சிந்தனை இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு அழைப்புல நம்ம விழிப்புலங்களா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். சோ அடுத்தது 7வது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தம் உள்ளவங்களா என்ன பண்ணணுமா இருக்கணும். எப்படிப்பட்ட சுத்தம்? எப்படிப்பட்ட சுத்தம் அப்படின்னா இருதயத்துல என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது சுத்தம் உள்ளவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் யாரை தரிசிக்க முடியும்? தேவனை தரிசிக்க முடியும். அப்பனா நம்ம விழிப்பா வாழ்வதற்கு, கவனமா வாழ்வதற்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இருதயம் ஒரு நல்ல நிலமா, இல்ல இப்படி கேட்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஒரு தோட்டமா இருக்கா? அந்த தோட்டத்தை ஒருத்தவங்க கடந்து போறாங்க அப்படின்னா அதுல நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய பூக்களா இருக்கா நம்ம இருதயத்துல? இல்ல ஒருத்தவங்க பசியா இருக்கிறாங்க, நல்ல ஒரு கனி சாப்பிட்டு கொஞ்சம் திருப்தியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நம்மள கடந்து போகும்போது இந்த மாதிரி நன்மையை செய்யக்கூடிய இருதயமா, மத்தவங்க பார்த்து நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படுறவங்களா, இல்ல ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறாங்க, பாரத்துல இருக்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் பாரங்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கு நம்ம ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா, இல்ல நம்முடைய இருதயம் வேற எப்படி எதனால் நிறைஞ்சிருக்குது? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருதயம் அப்படின்றது உண்மையாலுமே இந்த விழுந்து போல சரீரத்துல, இந்த விழுந்து போல நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம இருதயம் எப்படியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எரேமியால படிக்கிற மாதிரி எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே தீர்க்குள்ளதும் மகா. அதை இப்பயே சொல்லிட்டு இருக்கலாமா, பிரதர் இந்த மாதிரி இருதயம் இப்படி இருக்கிறது பிரதர் வசனமே சொல்லியிருக்கு, அதனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி யோசிக்கிறேன், இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் நம்ம கிட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்ட இருதயத்தை சுத்தமுள்ளதான் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒருவேளை நம்ம வாயிலிருந்து மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி, இல்ல நமக்கு மத்தவங்களுக்கு தீமை செய்யற மாதிரி கிரியைகள் வெளிப்படுது அப்படின்னா எந்த விஷயம் பாதிக்கப்பட்டதுனால அப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய இருதயம். அப்படின்னா நம்முடைய இருதயம் நல்ல ஒரு தோட்டமாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரியைகளும் நமக்குள்ள வெளிப்படுற அளவுக்கு சுத்தமுள்ள இருதயமா நம்ம காத்துக்கொள்றோமா, இல்ல இந்த தோட்டத்துக்குள்ள மற்றவர்கள் விரும்பாத, அதுவும் பார்த்தாலே தூரமா போவோம்ல, அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு கிரியைகளா இருதயம் உள்ளவங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா தீமையான எண்ணங்களும் பொல்லாத சிந்தனைகளுமே ஒருத்தவங்க இருதயத்துக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுடைய நல்ல கிரியைகளை வெளிப்படுத்த முடியுமா? இல்ல நல்ல பேச்சு தான் வருமா? அப்படின்னா வராது. அப்படின்னா நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது சுத்தமுள்ளதா நம்முடைய இருதயத்தை அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா அந்த சுத்தமுள்ள இருதயம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாமே சுத்தமா என்ன பண்ணும் தெரியும். கரெக்டுங்களா? சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். இல்ல பிரதர் நல்லதே இருந்தா கூட அது என்னுடைய பார்வைக்கு தெரியாது, நான் தீமையா தான் என்ன பண்ணுவேன், கற்பனை பண்ணுவேன், தீமையா தான் யோசிப்பேன் அப்படின்னா அது நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய குறைபாடு இல்ல, மாறாக அவங்களுடைய புத்தியும் அவங்களுடைய மனசாட்சியும் என்ன பண்ணுது, அசுத்தமா இருக்கிறதுனாலதான் நல்லது கூட எப்படியா தெரியுது, அசுத்தமா தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதா காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் அப்படின்னா அதுல இருந்தா எல்லாமே என்ன பண்ணுது, எல்லா நன்மையான ஜீவன் தரக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது உருவாகிறது அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். அப்படியே பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தினுடைய தியானம், அதே வேளை வாயின் வார்த்தைகள், இது எல்லாமே தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணுமா, அநேக சூழ்நிலைகள் நம்முடைய கிரியைகள் தேவனே இந்த மாதிரி உங்களுக்கு பிரியமில்லாம இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு பிரியமில்லாம பேசிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தேவன்கிட்ட பிரேயர் பண்ணுவோம். ஆனா தங்களுடைய இருதயத்தை தீமையா கற்பனை பண்ணிட்டாலே
அதுக்கு கூட தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறவங்க, உண்மையுள்ள இருதயம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனே இந்த மாதிரி என்ன பண்ற தீமையா யோசிக்கிறேன், இந்த மாதிரி தீமையா என்ன பண்றேன் கற்பனை பண்றேன் அப்படின்னா அந்த இருதயத்திலேயே அந்த ஒரு விஷயம் அழிக்கப்படுது அப்படின்னா தவறான விஷயங்கள் அது வாயின் வார்த்தையாவோ கிரியவோ என்ன பண்ணாது, வெளியே வராது அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அப்படின்னா சிந்தனைகள் கூட பரிசுத்தமுள்ள சிந்தனைகளா என்ன பண்ணுமா இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கும்போது தான் நம்முடைய இருதயம் நல்ல ஒரு தோட்டமாகவும் மற்றவருடைய ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கருவியாகவும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இருக்க முடியும்னு பார்க்கிறோம். சரி, இப்போ அடுத்தது 7 பாயிண்ட் பார்த்துருக்கிறோம். கவனமுள்ள ஒரு வாழ்க்கை, விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு 7 காரியங்களை பார்த்துருக்கிறோம். 8வது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார். வேத வாக்கியங்களின் பல்வேறு விசேஷித்த கட்டளைகளை மதிப்புடன் கருதி அவைகளை கைக்கொள்ள நாடுகையில் அந்த தெய்வீக பிரமாணத்தின் அடிப்படையான கொள்கைகளை அதிகமாய் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு இசைவாக நடக்கவும் நாட வேண்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்கள்ல விசேஷித்த கட்டளைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்ற வாழ்க்கை எதின் அடிப்படையில இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எதுவா இருந்தாலும் வசனம் சத்தியம் இதன் அடிப்படையில வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணுமா, அதாவது நமக்கு எது சரின்னு படுதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக நம்ம என்ன பண்ணலங்க வரல. கரெக்டுங்களா? அப்படின்னா வேத வசனம் என்ன சொல்லுதோ, தேவனுடைய கட்டளைகள் எது சரின்னு சொல்லுதோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கை கொள்றதுக்கு அதிகமா என்ன பண்ணுமா பிரயாசப்படணும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுமா வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். அப்பனா தெய்வீக பிரமாணத்துல அடிப்படையா கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளை முதலாவது நீதி என்ன பண்ணுது அடங்கி இருக்குது, அடுத்து அன்பு என்ன பண்ணுது சேர்ந்து இருக்கு. அப்பனா இந்த 2 விஷயங்கள் அடிப்படையில அவருடைய கொள்கைகள் இருக்கும்போது அது எதுவா இருந்தாலும் அதன் அடிப்படையில் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் செயல்படணும். அடுத்து சபையா இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுவும் தேவனுடைய வசனம் சத்தியம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், அந்த கொள்கைக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது வாழணும். அப்படியா பார்த்தோம்னா வேத வசனம் இருக்குது, பைபிள் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே போறது இருக்குது, அதுக்குள்ள நடந்து போறதுன்னு இருக்கு. அப்பனா உள்ள போற வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சத்தியங்கள் தேவனுடைய கொள்கைகள் அதுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் அடிப்படையில நம்ம வாழ்றோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது யோசிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேத வசனங்கள் தேவனுடைய சத்தியங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அதாவது ஒரு சத்தியம் நம்ம கடந்து வரும்போது தேவனுடைய கட்டளை அவருடைய சத்தியம் நாங்க என்ன பண்றோம் அப்படியே அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு உற்சாகம் சந்தோஷம் வருதா, இல்ல ஐயோ என்ன பண்ணும் இத கை கொள்ளணுமா, இப்படியெல்லாம் வேற என்ன பண்ணும் இருக்கணுமா, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாதா அப்படின்னு ஒருவேளை ஒரு உற்சாகம் இல்லாம ஒரு சோம்பலா நம்ம இந்த வேத வசனத்தை கடைபிடிக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனா தாவீது என்ன சொல்றா அப்படின்னு பார்க்கும்போது, தேவனே உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என். அப்பனா இந்த வேத வசனங்கள் பிரியமா இருக்குதா, அதாவது புது சிருஷ்டியே இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து தாவீது என்ன சொல்லியிருக்கிறார், பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு, நாள் முழுதும் அது என் தியானம் சொல்றாரு. இப்ப எந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்கள் சத்தியம் நமக்கு பிரியமா இருக்கு. அதனால உங்களுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை என்ன பண்றேன் விளக்குகிறேன். அப்படின்னா சத்தியத்துக்கு உட்பட்டு வாழ்றது, வசனத்துக்கு உட்பட்டு வாழ்றதுக்காக இதுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன் விலகி ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்றாரு. சோ அப்படியா பார்க்கும்போது நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சத்தியம் தான். இந்த சத்தியம் காட்டுற வெளிச்சத்துல, சத்தியம் காட்டுற வழியில நாம நடப்பதற்கு ரொம்ப என்ன பண்ணணும், பிரியமுள்ளவங்களா இருக்கணும். அப்பனா இதுதான் நமக்கு வழி அப்படின்னு சொல்லும் போது நாமவே நமக்கு வழிகள் என்ன பண்ணக்கூடாது
உண்டு பண்ணிக்க கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா, இல்ல இத பண்றோம் அப்படின்னா, இல்ல இப்படி பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு சத்தியத்தினுடைய கொள்கைகள் என்ன பண்ணணும்? ஆதாரமா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? கரெக்டா இல்லைங்களா? அந்த கொள்கைகள் ஆதாரமா இருக்கும் பட்சத்துல நம்ம சரியா என்ன பண்றோம் அத செய்யறோம். ஒருவேளை அந்த கொள்கைகளுக்கு முரணா இருக்கு அப்படின்னா, அது நம்முடைய யோசனைகளாகட்டும், நம்முடைய செய்கைகளாகட்டும், அதை செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பன்னா தேவனுடைய கற்பனை, கட்டளை என்ன விஷயத்த சொல்லுதோ அதை அப்படியே கீழ்ப்படியணும், செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்றோம் இல்லைங்களா? அப்படி முயற்சி பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் தேவன் கிட்ட அன்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். தேவனே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கட்டளைகள், அவருடைய சத்தியங்களும் அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னம்னா நாம எப்படிப்பட்டவங்களா இருப்போம் தெரியுங்களா? பொய்யர்களா இருப்போம். அப்ப தேவன் கிட்ட அன்பு கூறுறது அப்படின்னா அது எது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கிறது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பனா இந்த சத்தியத்தினுடைய கொள்கைகள் ஒருவேளை நம்ம இருதயத்துல சரியாக நம்ம காத்து நடக்கிறோம் அப்படின்னா ஒரு சில சூழ்நிலைகள் வரும், என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வேத வசனம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஏசாயா 30:21 ஏசாயா 30:21 ம், நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் ம், இடது புறமாய் சாயும் போதும் ம், வழி இதுவே, ம். இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஒருவேளை தேவனுடைய கொள்கைகளுக்கு உட்பட்ட அந்த சத்தியங்களை சரியா நம்ம இருதயத்துல காத்து நடக்கிறோம் அப்படின்னா ஒரு சில சூழ்நிலைகள்ல என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல சரியான முடிவு எடுக்கலாம். அதுக்கு தேவனுடைய ஆவி நமக்கு என்ன பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் சரியான வழி. நிறைய விஷயத்துக்கு டைரக்டா பைபிள் ஆன்சர் இருக்காது தெரியுங்களா? அதாவது இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டைரக்டா ஆன்சர் இருக்காது. ஆனா சத்தியத்தினுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு பார்க்கும்போது அந்த விஷயம் சரியா தப்பான்னு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு டிவி பார்க்கறது தப்பா ரைட்டா? தப்பா ரைட்டுங்களா அப்படின்னு கேட்டோம்னா டிவி பார்க்க கூடாதுன்னு பைபிள் வசனம் இருக்கா? அப்ப தப்புன்னு சொல்றோம் அப்படின்னா எதின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனம் தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய நேரம் எல்லாமே தேவன்கிட்ட என்ன பண்ணிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கோம். அந்த கொள்கையை வச்சு பார்க்கும்போது நேரத்தை வீணாக்குவது என்பது என்னது? அது பாவம் நமக்கு என்ன பண்ணும், புரியும். அப்பன்னா நேரடியாக ஆன்சர் இல்லைனாலும் அநேக சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்தின் கொள்கைகளை சரியா சார்ந்து வாழ்றோம் அப்படின்னா நம்முடைய மனசாட்சியே என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இது சரி இது தப்புன்னு என்ன பண்ணும், புரிய வைக்கும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய கற்பனைகள், அவருடைய கொள்கைகள் அதுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப பிரியமுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். 9வது ஒரு பாயிண்ட் பிரதர். இப்படியே பாயிண்டா போனா எத்தனை வரைக்கும் பிரதர் போகும்? டைம் வேற ஆகுது. இன்னைக்கு வேற ஸ்பெஷலா வேற என்ன பண்ணிருக்கிறாங்க, ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் முடிய போகுது சப்ஜெக்ட். அப்படியே பார்க்கும்போது 9வது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். கிறிஸ்துவின் குணலட்சணத்திற்கு அல்லது சிந்தனைக்கு எதிரான குற்றம் கண்டுபிடிக்கும் மற்றும் சண்டையிடுகின்ற குணலட்சணங்களை விலக்கி தவிர்த்து விடுங்கள். அதாவது அன்பிற்கு எதிர்மாறான இவைகளை தவிர்த்து விடுங்கள். கிறிஸ்துவினுடைய குணலட்சணத்திற்கு இல்ல கிறிஸ்துவினுடைய சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடிய ரெண்டு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு குற்றம் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு சண்டையிடுகிற குணலட்சணம். எதுக்கு எடுத்தாலும் ஒருத்தர் சண்டை போடுறாரு, சாதாரணமா பேசினா கூட அதை என்ன பண்ணுவாங்க, சண்டையா மாத்திடுவாங்க. அப்பனா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது, சண்டை போடக்கூடிய இந்த ஒரு ஆவி இது முழுக்க முழுக்க யாருக்கு எதிரான தெரியுங்களா? கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்துக்கும் கிறிஸ்துவனுடைய அந்த மைண்ட் இருக்குல்ல, சிந்தனை, இதுக்கும் எதிரான ஒரு குணலட்சணம். இது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, தவிர்த்துடுங்க. இது நமக்கு வேண்டாம். அதனால என்ன அப்படின்னு பார்ப்போம், ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அன்பிற்கு எதிரான எதிர்மாறான இவைகளை என்ன பண்ணுங்க. அப்ப கிறிஸ்துவ குணலட்சணத்துக்கும் சிந்தனைக்கு எதிரானது அப்படின்னா இது அன்புக்கு எதிரானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது,
அதுக்கப்புறம் சண்டை போடக்கூடிய ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களை விட்டு என்ன பண்ணிக்கங்க, தவிர்த்து கொள்ளுங்க. So, அப்பன்னா விழிப்பா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், அதாவது பெரிய சண்டையா இருக்கும், ஆனா விழிப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அது ஒண்ணுமே இல்லாம என்ன பண்றாங்க, ஆனா சின்ன பிரச்சனையா இருக்கும், அத ஏதோ பெரிய பிரச்சனையாகி அடுத்து சபையே என்ன பண்ணுவாங்க, பாதிக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துனுடைய ஆவிக்கு எதிரான விஷயம். அதனால இந்த சண்டை போடுறது அப்படின்றது அன்புக்கு எதிரான ஒரு குணலட்சணம். சோ இதை நம்ம செய்யக்கூடாது. So, அதனால என்ன இதுக்கு சண்டையிடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, குற்றம் கண்டுபிடிக்கிறது. So, இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் அதாவது ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிற மாதிரி படிக்கலாம் சிஸ்டர். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆ. ஆகையால் ம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ம். நீ யாரானாலும் சரி, ம். போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ம். நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ ம். அவைகளை நீயே செய்கிறபடியால் ம். நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். சோ இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க கிட்ட குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு குற்றவாளியின் நியாய தீர்ப்பு செய்றீங்களா, அதே கூட்டத்தை நீங்களும் பண்றீங்க. உங்களுக்கான நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களும் குற்றவாளி. கரெக்டுங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீமையை பேசக்கூடாது, தீமை கற்பனை பண்றது இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இது ஒரு ஆவி. புது சிருஷ்டிகளை பாதிப்புக்குள்ளாக்குறது, புது சிருஷ்டிக்குள்ள அழிவு கொண்டு வர்றதுக்கு மத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா தேவனுக்காக யார் அதிகமா பயன்படுறாங்களோ, தேவ சித்தம் யார் சரியா செய்யறாங்களோ அப்படிப்பட்டவங்க கிட்ட என்ன குறை இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தானுடைய வேலைக்காரங்களா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், செயல்படுவாங்களாம். அது அவங்களே அறியாம என்ன பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது அதன் அடிப்படையில் நம்ம நியாயத்திற்கு மத்தவங்க கொடுக்கிறோம் அப்படின்னா இது கிறிஸ்துவுடைய ஆவி அல்ல, மாறாக நீங்க எப்படி தீர்க்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணப்படும், தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு. அப்படியே பார்க்கும்போது இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதும் சண்டையிடுற அந்த ஒரு ஆவியை நம்ம என்ன பண்ணோம், நம்மளை விட்டு தவிர்த்து என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரோ இந்த அன்பின் கனிகள் என்ன பண்ணணும், நம்ம கிட்ட பெருகணும். அடுத்து கடைசியா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது படிக்கலாம் சிஸ்டர். துர்க்குணம், ம். பொறாமை, ம். விரோதம், பகை ஆகியவைகளோடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய சகல எண்ணங்களையும் உணர்வுகளையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துர்குணம் அப்படின்றது, பொறாமை, மற்றவங்களை விரோதிக்கிறது, பகை, இந்த மாதிரியான பாவங்கள் இது கூட நேரடியாகவோ இல்லவா மறைமுகமாகவோ, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க பிரதர், நாங்க என்ன பண்றோம், கூட தான் பிரதர் இருக்கிறோம், அப்படி கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம், பேரு வாங்க வேண்டாம். ஸோ துர்குணம், பொறாமை, விரோதம், பகை ஆவிகளோடு நாம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நாங்க என்ன பண்ண வேண்டாம், தொடர்புடைய சகல எண்ணங்களையும் அதனுடைய உணர்வுகளையும் குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அருவருக்கிற பாவங்கள். இந்த பாவம் ஒருவேளை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நேரடியாகவும் மறைமுகமாகவோ இருக்கக்கூடாது. சோ அது குறிச்ச எச்சரிக்கை உள்ளவங்களும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயத்துல இருந்தா நம்மள தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அழைப்புக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறாரு. முற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த எல்லா காரியத்தையும் செஞ்சவங்களா கூட என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட விஷயத்துல இருந்து நம்மள என்ன பண்ணிருக்கிறாருன்னா தேவன் பிரிச்சு எடுத்து வந்திருக்கிறாரு. இல்ல இங்க வந்தோம் நம்ம அதே துர்குணம், பொறாமை, இப்படிப்பட்ட குணங்களை நம்ம காமிக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் பகைக்கிறோம் அப்படின்னா நாம என்ன நோக்கத்துக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நமக்குள்ள என்ன பண்ணாது, நிறைவேறாது. அதனால இதனோட தொடர்புடைய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம, சோ இது நம்முடைய வாழ்க்கைக்கு
அபாயத்தை பாதிப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது உண்டு பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட இருக்கக்கூடிய தொடர்புகள் நம்ம என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் நம்மளை அழைச்சிருக்கிற இந்த ஒரு அழைப்பு அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு அழைப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப தேவன் வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். எபிரேயர் 4:1. எபிரேயர் 4:1. ம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க ம். உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அழைப்புல விழிப்பா இருக்கிறது இல்ல கவனமா இருக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒருவேளை இந்த குறைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை மாற்றிக்கொள்ளலாம். நம்ம விழிப்புள்ளவங்களா கவனமுள்ளா இந்த அழைப்புல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓடலாம். ஒருவேளை அந்த ஒரு உணர்வு இல்லாம ஒருவேளை பின்வாங்கி போறோம், இல்ல அதே மாதிரியான குறைகள்ல குற்றங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நீடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால நமக்கும் பிரயோஜனம் இல்ல, மத்தவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்போ தேவன் வச்சிருக்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா பயத்தோட இந்த ஒரு அழைப்பில் நம்ம என்ன பண்ணணுமா, ஓடுறவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். ஸோ இந்த விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, கவனமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு 10 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த அழைப்பில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது கவனமுள்ளவங்களா நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இப்படியா இல்லாம இதுல எந்தெந்த விஷயம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயம்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம என்ன பண்ணோம், கவனம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்படியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கவனமுள்ளவங்களா இருந்து நம்ம தேவன் வச்சிருக்க அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு கடந்து செல்ல தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை இரக்கம் செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால் சகோதரர் வாயிலாக கவனமுள்ள விழிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பிலே ஒரு ஆலோசனை பாடத்தை தேவன் தந்தபடியால் அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் நம்ம விழிப்புள்ள இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு 10 ஆலோசனைகளை தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. இதில் நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன ஒரு உன்னதமான அழைப்புக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மகிட்ட எப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட தேவன் மறுபடியும் மறுபடியுமாக இப்படி சொல்கிறார் என்றால் அப்படிப்பட்ட குறைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. அதை நாம் கலைந்து போட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு நாள் மாநாடை கொடுத்து சகோதரர்கள் இப்படி வருவாங்கன்னு நானும் நினச்சி பார்க்கல. இன்னைக்கு ஒரு நாள் மாநாடு நடக்கும்ன்றது எனக்கும் தெரியாது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டு இது நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே தேவ சித்தத்தின்படி நடக்கிறது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடமும் இருக்கிற இந்த கோபம், எரிச்சல், தீமை பேசுதல், சில பேர் சொல்லுவாங்க அவங்க தீமை பேசுகிறாங்க, நான் சும்மா கேட்டுக்கிட்டு தான் பிரதர் இருப்பேன், நான் எதுவும் பேசவே மாட்டேன் அப்படின்பாங்க. அப்படி கிடையாது, கேட்டாலும் பாவம் தான். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருப்பது நமக்கு நல்லது. ஏன்னா சாத்தான் அப்படிப்பட்டவர்களை வைத்து நம்மளை டெஸ்ட் பண்ணி கொண்டிருப்பான்றதை நம்ம அறியாமல் நம்ம போய் வலையில் சிக்கிக்கொள்வோம். அதுக்காக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட பாடங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நாம் இனிவரும் காலங்களிலும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போம். இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய வந்திருந்து இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழியப்படிகள் இன்னும் மேலும் சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய அனுதின ஜெபத்திலே அவருக்காக ஜெபிக்கும்படி உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நாள் மாநாட்டின் நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று
அக்கினியில் நடந்து வந்தோம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அதைத் தொடர்ந்து இந்த ஒரு நாள் மாநாட்டின் நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் அப்பன் அவர்கள் நம்முடைய ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சிங்கங்களை நீர் திறந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைகளை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை உந்தன் நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை உந்தன் நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன்
தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, ஜீவாதிபதியான எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இதோ உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளையும் எங்களுக்கு கிருபையாய் தந்து இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டு சபையாராய் உம்முடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாக ஒரு பெரிய கிருபை தந்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த இரண்டாவது பகுதியிலும் கூட தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கவனமாகவும் விழிப்புள்ளவர்களாயும் எங்களுடைய ஜீவியத்தில் புது சிருஷ்டி எப்படியாய் நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படியாய் நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு தேவரீ நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நாவையும் எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி நாங்கள் கவனமாகவும் நிதானமுள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் விழிப்புள்ளவர்களாகவும் நடந்து கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தகப்பனாய் கர்த்தர் இந்த நாளில் துவக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் இருந்ததற்காகவும் சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரர்களை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். மென்மேலுமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக உடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். இதோ தேவரீர், இதோ இந்த வேளையிலும் முடிவு பரிந்து எங்களோடு இருந்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமான எல்லா நேரங்களும் நீரை வழிநடத்தி பலப்படுத்தும்படியாய் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவும் ராஜாவும் கண்மலையுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே.